தமிழ்நாடு அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலும் அதற்கு பிந்தைய அமைச்சரவை விரிவாக்கமும் பல்வேறு ஆச்சரியங்களையும் புதிய சமூக மாற்றங்களையும் ஏற்படுத்தியிருக்கின்றன. அதிலும் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் ஒவ்வொருவரின் பின்னணியும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக காணப்படுகிறது. அதில் ஒருவராக உருவெடுத்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள எஸ் ரமேஷ். யார் இந்த எஸ் ரமேஷ்? கோயில் அர்ச்சகரின் மகன் என்ற சாதாரண பின்னணியிலிருந்து அரசியலில் களமிறங்கி இன்று தமிழ்நாட்டின் மிக முக்கிய துறைகளில் ஒன்றான அறநிலையத்துறையை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்று அதிரடியாக செயல்படவும் தொடங்கி இருக்கிறார் எஸ் ரமேஷ். ஆனால் இந்த இளம் அமைச்சரின் வேகத்துக்கு நிகராக அவர் மீதான விமர்சனங்களும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் 1994 பிறந்தவர் எஸ் ரமேஷ். தற்போது 31 வயதாகும் இவர் பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர். இவரது தந்தை சீனிவாசன் மறைமலை நகர் பகுதியில் உள்ள சிவா விஷ்ணு கோவிலில் அர்ச்சகராக உள்ளார். இவரது தாய் சுமதி ஒரு சமையல்காரர். சென்னை ARM பொறியியல் கல்லூரியில் BE பட்டம் பெற்ற ரமேஷ் ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தில் பணியாற்றியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சில ஊடகங்களிலும் அவர் பணியாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தில் இவர் சமர்ப்பித்துள்ள பிரமாண பத்திரத்தில் கிராஜுவேட் ப்ரொஃபஷனல் என்று குறிப்பிட்டுள்ளார். விஜய் ரசிகரான எஸ் ரமேஷ் ரசிகர் மன்றத்தில் இணைந்து செயல்பட்டுள்ளார். அதுவே இவரை புசியானந்திற்கு அறிமுகப்படுத்தியுள்ளது. தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட எஸ் ரமேஷ் மக்கள் பணிகளில் ஈடுபட்டுள்ளார். துப்பாக்கி படம் வெளியான போது அந்த படத்தின் போஸ்டரை ஆசையோடு வாங்கி தன் வீட்டு இரும்பு பீரோவில் அவர் ஒட்டி வைத்ததை நினைவு கூர்ந்த அவரது தந்தை சீனிவாசன் தன் மகனுக்கு இத்தகைய வாய்ப்பை வழங்கிய முதலமைச்சர் விஜய்க்கு நன்றி கூறியிருப்பதாக தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ் தெரிவிக்கிறது. விஜய் மக்கள் இயக்கம் பின்னர் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியாக மாறிய போது கட்சியின் ஊடக மற்றும் தகவல் தொடர்பு பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டார். அக்கட்சியின் முக்கிய பொறுப்பாக அது கருதப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் குறுகிய காலத்திலேயே மக்கள் மத்தியில் செல்வாக்கை பெறவும் குறிப்பாக இளம் தலைமுறையினரை கவரவும் ஊடக தகவல் தொடர்பு பிரிவின் பணிகள் முக்கிய பங்காற்றின என்பது மறுக்க முடியாதது. கட்சியில் சிறப்பாக பணியாற்றியதாலேயே அவருக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் தவேக சார்பில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட கட்சி தலைமை வாய்ப்பு வழங்கியது. அரசியல் பின்னணி இல்லாத ரமேஷ் தேர்தல் செலவுகளுக்காக தனது வீட்டை அடமானம் வைத்து போட்டியிட்டார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை. ஆனாலும் அவரது பிரமாண பத்திரம் ரமேஷுக்கு இருக்கும் சொத்து மதிப்பை பற்றி தெளிவாக கூறுகிறது. இவர் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தின்படி இவருக்கு சொந்தமாக அசையா சொத்துகள் ஏதும் இல்லை. இருப்பினும் அவரிடம் உள்ள மொத்த சொத்துகளின் மதிப்பு 33,22,220 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் அவருக்கு மொத்தம் 13,63,750 ரூபாய் கடன் இருக்கிறது. இந்த தொகையில் முத்தூட் ஃபின்கார்ப் நிறுவனத்தில் பெற்ற தங்க கடன்களும் எஸ் வங்கியில் பெற்ற தனிநபர் கடனும் அடங்கும் என்கிறது பிரமாண பத்திரம். துடிப்புள்ள இளைஞராக கட்சியின் பிரச்சார மேடைகளில் அனல் பறக்க பேசி மக்களை கவர்ந்தார் ரமேஷ். அதுவே இவரை ஸ்ரீரங்கம் தொகுதியில் பிரபலமானவராக ஆக்கியது. தனது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளை விஜய் திருச்சியில் தொடங்கியதும் ரமேஷுக்கு பக்க துணையாக இருந்தது. இதனால் ஸ்ரீரங்கம் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் துரைராஜை விட 33,590 வாக்குகள் அதிகமாக மொத்தம் 1,03,235 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் ரமேஷ். தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய அமைச்சரவை விரிவாக்கத்தில் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த இருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூரில் வெற்றி பெற்ற வெங்கட்ரமணனுக்கு உணவுத்துறையும் ஸ்ரீரங்கத்தில் வெற்றி பெற்ற ரமேஷுக்கு இந்து சமய அறநிலையத்துறையும் வழங்கப்பட்டுள்ளன. இதில் பிராமணர் ஒருவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கப்பட்டது பெரும் விவாதத்தை கிளப்பியது. இந்து சமய அறநிலையத்துறை என்பது 1967 தனி அமைச்சருடன் முக்கியமான துறையாக மாறியது. அதற்கு முன்னரும் இந்து சமயம் சார்ந்த விவகாரங்களை கவனிக்க அமைச்சரவையில் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனாலும் முழு நேர இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக முதலில் பொறுப்பேற்றவர் திமுகவின் முந்தைய தலைவர் கருணாநிதி தான்.
அவரை தொடர்ந்து அறநிலையத்துறை என்றாலே நினைவுக்கு வரும் அளவுக்கு பிரபலமாக விளங்கியவர் அதிமுக ஆட்சியில் முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன். அவரது பதவிக்காலத்தின் போது பல கோயில்களுக்கு அதிரடியாக குடமுழுக்கு புதுப்பித்தல் பணிகள் நடந்தன. இன்னும் வி. சாமிநாதன், கே.பி. ராமலிங்கம், கே.ஆர். பெரிய கருப்பன், சேவூர் ராமச்சந்திரன், கடந்த ஆட்சியில் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர்பாபு வரை யாருமே பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை. இதுவே ரமேஷுக்கு இந்த துறை ஒதுக்கப்பட்டதில் சர்ச்சையை உருவாக்கியது. இதன் பின்னணியில் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருக்கும் திராவிட அரசியல் சூழல் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுவே இப்பொறுப்பு வழங்கப்பட்டது முக்கியமான அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இவருக்கு இப்பொறுப்பு வழங்கப்பட்டது அரசியல் தளங்களில் பெரும் பேசுபொருளை உருவாக்கியது. அமைச்சரவையில் பிராமணர்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட்டதும், குறிப்பாக ரமேஷுக்கு அறநிலையத்துறை வழங்கப்பட்டதும் சாதி அடிப்படையில் தான் இந்த பதவி வழங்கப்பட்டதா என்று விமர்சனங்களும் கேள்விகளும் எழுந்தன. இதற்கெல்லாம் அமைச்சர் எஸ். ரமேஷ் கடும் கண்டனமும் விளக்கமும் அளித்துள்ளார். தான் சாதி அடிப்படையில் அமைச்சராக்கப்படவில்லை என்றும், பல ஆண்டுகளாக தவேக தலைவருடன் பயணித்த களப்பணிக்கும் விசுவாசத்திற்கும் தகுதிக்கும் கிடைத்த அங்கீகாரமே இப்பதவி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தவேக அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய ஒரு மக்கள் இயக்கம் என்றும், திறமையின் அடிப்படையிலேயே தனக்கு இப்பதவி வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறி சாதிய ரீதியான விமர்சனங்களை அவர் முற்றிலுமாக நிராகரித்துள்ளார். பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர் தவேகவின் கொள்கை பரப்பு செயலாளராகவும் தற்போது அமைச்சராகவும் இருக்கும் சூழலில் திராவிட பகுத்தறிவு கொள்கைகள் பற்றியும் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு பதிலளித்த அமைச்சர் ரமேஷ், சாதிய கட்டமைப்புகளுக்கு அப்பாற்பட்டு சமூக நீதிக்காக போராடிய தந்தை பெரியாரை ஒரு கொள்கை தலைவராக தான் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதாக தெளிவுபடுத்தியுள்ளார். ஆன்மீகமும் பகுத்தறிவும் வெவ்வேறானவை அல்ல என்றும், சாதி பாகுபாடற்ற சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே தங்களின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விமர்சனங்களுக்கு பதிலடி தரும் வகையில் பெரியாரின் சமூக நீதி பாதையையும் தவேகவின் சமத்துவ கொள்கைகளையும் தான் முழுமையாக பின்பற்றுவதாக அவர் பகிரங்கமாக அறிவித்துள்ளார் என்கிறது நக்கீரன். அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தனது துறை சார்ந்த பணிகளில் அமைச்சர் ரமேஷ் தீவிர கவனம் செலுத்த தொடங்கியுள்ளார். அதன் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய கோயில்களிலும் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கோயில் சொத்துக்களை பாதுகாப்பது, முறைகேடுகளை தடுப்பது, ஆன்மீக தலங்களுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் எவ்வித பாகுபாடுமின்றி செய்து கொடுப்பது ஆகியவையே தனது முதன்மையான பணி என்று அவர் திட்டவட்டமாக கூறியிருப்பதாக கூறுகிறது இந்து தமிழ் திசை. கோயில்களில் கள ஆய்வு, கண்டிப்பான அணுகுமுறை, புதிய மாற்றத்தை கொண்டு வர துடிக்கும் செயல்பாடுகள் ஆகியவற்றால் இப்போது சமூக ஊடகங்களில் அறியப்படுகிறார் அமைச்சர் எஸ். ரமேஷ். பெரும் பொறுப்பை கையில் எடுத்திருக்கும் இளம் அமைச்சர் ரமேஷுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, அவருக்கு ஆலய வழிபாட்டுக்குழு தலைவர் டி.ஆர். ரமேஷ் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிய நேர்காணலின் இணைப்பையும் கீழே வழங்குகிறோம். புதிய அமைச்சரின் செயல்பாடுகள் இந்து சமய அறநிலையத்துறையை எவ்வாறு உயர்த்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.